வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இப்போ தாங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டே வரேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:25 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆர்டர் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. ஆர்டர் நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் அதாவது இங்கே தான் இருக்குங்க, குவாலிட்டி வால்ஸ்ங்கிற ஷாப்பு. ஸோ இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ டக்குன்னு வாங்கிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் நம்ம. சாவி ஆஃப் பண்ண வேண்டாம், இங்கே அப்படியே போகணுன்னு வாங்கிட்டு இருந்தோம். ஆர்டர் ரெடி தான் வந்துச்சு. ஆனால் 2710 2710ண்ணா. நான் எங்கே வந்தாலும் இது தொடக்கூடாது, சாக்கடிக்க சொல்லி வச்சிருக்கேன். பபிள் டீ என்னன்னு எக்ஸ்கியூஸ் இதை வாங்கி வச்சுங்க. இதை வாங்கி நம்ம இப்போ இதை எங்கே கொடுக்கணுன்னா செல்வபுரமில் கொடுக்கணுங்க. ஆனால் இதுக்கு 4 கிலோமீட்டர் 3.6 கிலோமீட்டர் வருது. ஆனால் இவனுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 27 ரூபா தான் தரானுங்க. பாவிங்க, ரேப்பிடோ வேறு ஆன் பண்ணணுங்க. சரி, இதை கொடுத்துட்டு அப்படியே ஆன் பண்ணலாம். வேணாம், ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போகிற வழியிலேயாவது ஏதாவது ஆர்டர் விழுந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஆமாங்க, 2 நாளாக வீடியோவே வந்திருக்காது. லாங் வீடியோ ஷார்ட்ஸு தான் வந்திருக்கும். ஷார்ட்ஸு நேற்று வந்திருக்க கூட வந்திருக்காது. ஏன்னா நேற்று நான் ஓட்டவே இல்லைங்க. நேற்று கொஞ்சம் அப்டேட்டா. ஆமாங்க, நேற்று கொஞ்சம் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் நேற்று நான் வீடியோவே எடுக்கலைங்க. நேற்று நான் ஓட்டவும் இல்லை. நார்மலாக எப்போவும் உடம்பே சரியில்லைனாலும் 100 200 ஓட்டிடுறேன். ஆனால் நேற்று கொஞ்சம் ரொம்பவே பர்சனலாக கொஞ்சம் வேலை இருந்தனால புனிமுத்தூர் காரில் போனாருன்னு பார்த்தீங்களா. புனிமுத்தூர்லாம் போக முடியாது போடா. பிஎன் புதூர் ஒரு ஆர்டர் போகிறோன்னுங்க. புதூர் அக்செப்ட் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. காளிதாஸ் பிரியாணி அது இங்கே தாங்க இருக்குது. பேசாமல் நம்ம அதை கொடுத்துட்டு அப்படியே புதூர் போயிடலாமா? ஆமாங்க, நான் அதான் யோசிக்கிறேன். எப்படி காளிதாஸ் பிரியாணி வேறு நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கான் பையன். வாங்கிட்டே போயிடலாங்களா? இல்லை எப்படியும் இந்த சைடு தான் வருவோம். புதூர் போகிறதுக்கு வரும்போது கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இவங்க ஃபுட்டும் ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே அது வரைக்கும் டிலே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அங்கே போயிடலாங்க. என்ன பண்ணுற ரிவர்ஸ் கியர் போடுறாரு, ஃப்ரண்ட்டில் போகிறாரு. இப்போ பாருங்கள், இண்டிகேட்டர் போடுறது பாருங்க, போட்டார் பார்த்தீங்களா. அவரே ஏதோ எங்கேயோ போகணும்னு நினச்சிட்டு மாற்றி இது பண்ணிட்டுருக்காரு. மேப் போத்தலை, நம்ம போகலாம். அவ்வளோதான் ப்ரோ. இனி நாளைக்கெல்லாம் வந்துடும் பாருங்க. நாளைக்கோட லாங் வீடியோலாம் இருக்குங்க என்கிட்ட. ஒரு 2 நாள் நான் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். அதோட லாங் வீடியோ என்கிட்ட இருக்குது. பார்த்து இருக்குது. என்னென்னா எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க. ஏன்னா நம்ம இப்போது வேலை இல்லாமல் நைட்டு இதை மட்டும் நம்ம ஓட்டுறதாவே ஒரு வேலையை வச்சுருந்தோன்னா நம்ம பண்ணலாங்க. நான் வேலைக்கும் வந்துட்டு இதையும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எடிட் பண்ண முடியலைங்க. டைம் இல்லை எனக்கு சுத்தமாக. வீடியோஸ் இருக்குது, நான் முடிஞ்சால் இதை நான் லேட்டராக கூட அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அப்படி அப்லோட் பண்ணால் நல்லாவும் இருக்காது. ஒரு சீரியஸ் கண்டினியூவாக பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது. ஸோ பார்க்கலாங்க, என்ன பண்ணலாம். அப்போ என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரயில் செட்டப் மாதிரி இருக்குல்ல. ப்ரோ 2518
5431. எங்கே பார்த்தீங்களாங்க அப்படியே ஒரு ட்ரெயினோட செட்டப் அம்ரிஸ்டர் டு கோயம்புத்தூர். ஆமாம், அங்கே போகிற ட்ரெயினோட இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நம்மளோட தேர்ட் ஆர்டர் வாங்கியாச்சு. யாரோ கூப்பிட்றாங்களே. யார் வேறு யார் எனக்கு கூப்பிட போகிறாங்க? எங்கள் மம்மியாக தான் இருக்கும். ஹலோ ஹலோ அம்மா கேக்குதா? என்ன பண்ணிருக்க? சரிம்மா, நான் இங்கே இப்போதாம்மா ஒரு பார்சல் வாங்கி கொடுக்க போகிறேன். நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? லூசம்மா, நானும் தான் இன்னைக்கு நண்டு சாப்பிட்டேன். ஆமாம்மா. மதியம் நண்டு கிரேவி வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டேன். ஆமாம் குண்டு. டிவியா? நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்க, டிவி ஓடுதான். தெரிலம்மா, நான் ரோட்டு கிட்ட நின்றுருக்கேன். சரிம்மா, நீ தூங்கு, நான் வாங்கிட்டு வண்டி எடுக்க போகிறேன். சரி, டாட்டா, குட் நைட். அவ்வளோதான், நான் போயிடுறேன், 11 மணிக்கெல்லாம் போயிடுறேன். சரிம்மா, டாட்டா 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 டாட்டா. குட் நைட். ஐயோ லூசம்மா, 11 மணிக்கு போயிடுவேண்ணா. 11 மணிக்கெல்லாம் அண்ணன் ஆன் டியூட்டியில் இருப்பேன். அண்ணன் போகிறதே 3 மணிக்கு. ஆனால் இதையெல்லாம் எங்கள் அம்மாகிட்ட சொன்னோன்னா செருப்பு கழட்டி அடிக்கும் எங்கள் அம்மா. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அவ்வளோதான், ஃபோனை வேறு இதில் வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகத்து கண்ணான் இமையடி நீ என்னை சேர்வாயா போய் நான் நேரி. இந்த பாட்டு யாரோ ஸ்டோரி போட்டிருந்தாங்க, கேட்டதுலேருந்து இதே வாய்க்கு வந்துட்டு. அண்ணன் பார்த்தீங்களா? அவங்களோட லொக்கேஷன் இங்கே பக்கத்தில் தாங்க, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துட்டு நம்ம அப்படியே பிஎன் புதூர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம் ரேப்பிடோவில், அதை கொடுக்கறதுக்கு போயிடலாங்க. இந்த கேப்பில் வேறு ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு ஓடிடலாம் ஸ்விக்கியில். நம்ம அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே இவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஆர்டரை கண்டினியூ பண்ணிடலாம். ஆமாங்க, இன்றைக்கி போகிறது எல்லாமே 20 ஆர்டராகவே போடுறாங்க. ஆனால் டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மி தான். 1.9 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் தான் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம், இன்றைக்கி பிடிச்சிடலாங்க. நேற்றோடு சேர்த்து இன்றைக்கி பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். பார்க்கலாங்க. டைம் இப்போ கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:35 ஆச்சுங்க. ஸோ நம்ம ஸ்விக்கி அண்ட் ரேப்பிடோ லாகின் பண்ணி கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவரில் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா, நம்ம ரேப்பிடோவில் 40 ரூபா பக்கம் ஓட்டிட்டாங்க. 39 ரூபா ஓட்டிட்டோம், 39.4 ரூபா. ஸோ 40 ரூபானே வச்சுக்கோங்க. நம்ம ஸ்விக்கியில் 77 ரூபா ஓட்டிட்டாங்க. ஸோ டோட்டலாக நம்ம 107 ரூபா பக்கம் ஓட்டியாச்சுங்க. தலை பாதுகாத்தலை 107 ரூபா பக்கம் ஓட்டியாச்சுங்க 1 மணி நேரத்தில். ஸோ நம்ம ஆவரேஜாக எப்பவும் போல் 1 ஹவருக்கு 100ங்கிற கால்குலேஷனில் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் கூட சரி ரேப்பிடோ இல்லை ஸ்விக்கியில் ஏதாவது சர்ஜ் போனஸ் மாதிரி அதிகமாக போடுவாங்க ரிபப்ளிக் டேக்கு அப்படின்னு நினச்சா எதுவுமே போட மாட்டானுங்க. சரி ஓகேங்க, பார்க்கலாம். நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோங்க, இன்னும் எதுவுமே ஆர்டரே போட மாட்டுறாங்க. ஸோ ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் போட்டாங்க டவுன் ஹால் கிட்ட, 26 ரூபா ஏதோ வந்ததுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலேயே நம்ம 2 மணி நேரம் 10 நிமிஷம் லாகின்ல இருந்து ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 101 ரூபா தான்.
மொய் வச்சுட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 39 ரூபாய்க்கு மட்டும்தாங்க. ஒரே ஒரு ஃபுட் ஆர்டர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா டாக்ஸி ஆர்டர் வந்துச்சுனால எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபுட் ஆர்டரே தரமாட்றானுங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுறது? என்னங்க இப்படி பண்ணிட்டுருக்கானுங்க. சரிங்க, அப்படியே வெயிட் பண்ணலாம். ஏதாவது ஆர்டர் போடுவானுங்க, போட்டாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கரெக்டாக ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஸோ நம்மளுக்கு 2 ஆர்டர் ஒரே டைம்லேயே போட்டாங்க. ஆமாம், சாய்பாபா காலனியில் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் கொடுக்கலான்னு போயிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அந்த ஆர்டரை கொடுத்து முடிக்கும்போது கரெக்டாக இங்கே ஸ்விக்கிலேருந்து இங்கே ஆர்எஸ்புரமில் இருக்க பர்மா பாயில் வாங்கிட்டு வடவள்ளியில் கொடுக்கணுன்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க. சாய்பாபா காலனியில் ஆர்டரை கொடுத்துட்ருக்கேன். அப்போது வந்து நம்மளுக்கு ரேப்பிடோவில் சாய்பாபா காலனியில் வேஃபுல்ஸ் வாங்கிட்டு அதையும் போய் வடவள்ளியில் கொடுக்கணுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ 2 டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்பர் 4595. போலாமா? போலாமா? அவ்வளோதாங்க, நம்ம 2 ஆர்டரையுமே வாங்கியாச்சு. இந்த ஆர்டரை நம்ம போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம அந்த வேஃபுல்ஸ் ஆர்டரை நம்ம போய் அடுத்தது கொடுத்துட்லாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. ஆர்எஸ்புரம் ஆர்டர் நம்ம இங்கேருந்து சாய்பாபா காலனி போகும்போதே வந்துருச்சுங்க. ஸோ இதை போய் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து 6.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஆர்டர் போட்டவன் பேர் என்ன தெரியுமா? சுரேஷ். இல்லடா, நம்ம கூப்பிட்டோம்ல, அவங்க கூப்பிட்டாங்கல்லடா நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது. அவங்க பேர் யாருடா? ஆமாம் ஆமாம். இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2:30 பக்கம் ஆச்சுங்க. நம்மளுக்கு 1 மணிக்கு மேலே எதுவுமே ஆர்டரே கிடைக்கல. நாங்களும் ஒரு மணி நேரமாக நானே என் ஃப்ரெண்டும் ஆர்எஸ்புரமில் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஏதாவது ஆர்டர் வரும், சரி பார்த்துட்டு போகலாம், இன்னும் ஒரு 100 ரூபாய்க்கா சேர்த்து ஊற்றிட்டு போகலான்னு பார்த்தா ஆர்டரே எதுவுமே கிடைக்கவே இல்லைங்க. சரி, அதனால நானும் அப்புறம் கிளம்பிட்டு அவனை அப்படியே வீட்டில் விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேங்க. இப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 375 ரூபா சம்திங் தாங்க ஓட்டியிருக்கோம். ஆமாங்க, ஏன்னா ஆர்டர் அவ்வளோவா கிடைக்கல. கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு ஆப்பிடோவில் 250 ரூபா மட்டும்தான் நம்ம ஓட்டினோம். இது ஸ்விக்கியில் 255 ரூபா சம்திங் தாங்க ஓட்டினோம். அதுக்கப்புறம் நம்ம ரேப்பிடோவில் ஒரு 120 ரூபா சம்திங் ஏதோ ஓட்டியிருக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்த்து தான் அந்த அமௌண்ட்டு. ஐயோ, மாற்றி இந்த கட்டில் வந்துட்டேன். ஆமாங்க, நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா நைட் நேரத்தில் இப்படி 2 பேர் சுற்றிட்டு இருக்கீங்க, போலீஸ் பிடிக்க மாட்டாங்களாடா, இல்லை உன் வண்டி மைலேஜ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அவன் கூட இருந்தானா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க. சரி, நம்ம நார்மலாக தனியாக ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். இதே நம்ம அவன் ஃப்ரெண்டு இருந்தானா ஏதாவது ஒன்று பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. எனக்கும் இல்லாமல் அவனுக்கும் அப்படி தான். அவனும் ஒரு நாள் ஃபுல்லாக தனியாகவே தான் இருப்பான், வீட்டில் வேலை தேடிட்டு இருக்கான். அதான் நான் 2 பேர் ஏதாவது பேசிட்டு அப்படியே ஏதாவது சிரிச்சிட்டு ஏதாவது ஒன்று ஓட்டிட்டு மாற்றி மாற்றி கலாச்சிட்டு அப்படியே ஜாலியாக இருப்போங்க. எது கத்திட்டு இருக்கேன்?
வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் அரசு பெருமளை தாங்க இருக்கோம். ஸோ நம்ம டே 18ல் டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா நம்ம ஸ்விக்கியில் 375 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. நம்ம ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸோ டோட்டலாக 515 ரூபா ஓட்டியாச்சுங்க நேற்று. ஸோ நம்ம டோட்டலாக இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோம் டே 1லேருந்து டே 18 வரைக்கும் அப்படின்னா 7284 வரைக்கும் ஓட்டியிருக்கோங்க. ஆமாங்க, ரொம்ப கம்மி தான் ஓட்டணுங்க. ரொம்ப அதிகமாக டைம் ஓட்டினா தான் நம்ம ஓட்ட முடியும். இன்னும் ரிமைனிங் 15,000 சேலஞ்சில் இன்னும் நம்ம எவ்வளோ ஓட்டணும்னா 7,710 ருபீஸ் வரைக்கும் ஓட்டணுங்க. ஆமாங்க, அப்படியே பாதி இருக்குது. 18 நாள் எங்கே இருக்குது, 12 நாள் எங்கே இருக்குது. ஓட்டிடலாங்க, ஓட்டலாம், ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம்.